சென்னையிலேருந்து எலெக்ஷன் அன்னைக்கு டிராஃபிக் ஜாம் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இல்லை, ஒரு சார்பற்ற மக்கள் வந்து டிஎம்கேவுடைய சதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க கட்டத்தில் எலெக்ஷன் டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எலெக்ஷன் கமிஷன் மாறிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவங்க சொல்லக்கூடிய நியூ கமெண்ட்ஸை தான் அஃபீஷியல்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் ரூல்ஸ். பட் ஸ்டில் இவங்க வந்து ஒரு 2000 பஸ்ஸஸ் கிட்ட ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்கு செக்ரட்டரியை மாற்றியாச்சு, டிஜிபியை மாற்றியாச்சு. ஸோ அவங்க 2 பேருமே இடத்துக்கு புதுசு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேஜர் டாஸ்க் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, எலெக்ஷன் ஸ்மூத்தாக நடக்கணும், அதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கன்னு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் வந்துருக்கு, ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது, இது போக ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. சென்னையில் வாழக்கூடிய மக்கள் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் ஒரே டைம் இதானது, அதுதான் ஜாமுக்கு காரணம். நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டியூட்டிஸ் இருந்திருக்கும், மேபி அதனால் ஆட்கள் கம்மியாக இருந்திருக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அது அந்த டயத்துக்கு நடக்கலை. பட் ஸ்டில் இந்த டிராஃபிக்கில் மாட்டினதில் ஒரு 70% ஆஃப் த மக்கள் அவங்களுடைய ஊரை டயத்துக்கு ரீச் ஆகி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு 30% ஆஃப் த மக்கள் ரீச் ஆகிட்டோம், பட் ஆனால் டைம் எக்ஸீட் ஆகிடுச்சு, எங்களால் ஓட்டு போட முடியலைன்னு அவங்களுடைய கவலையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு நிறைய இடங்களில் இருக்குது. நான் விசாரித்த இதில் ஒரு இதிலேருந்து 9:30 நைட்டு கிளம்புன ஒரு பேங்க் ஆஃபீஸர் காலையில் 10:30க்கு தான் வந்து திருச்சி ரீச் ஆகிருக்காரு. 5 to 6 hours ட்ராவல். பட் ஆனால் அவர் 10:30க்கு தான் ரீச் ஆகிருக்காரு. வந்து ஓட்டு போட்டுட்டு திரும்ப கிளம்பி நைட்டு 1:30 மணிக்கு அவர் வந்து சென்னை போய் ரீச் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஹொசூர்லேருந்து 12,000 செலவு பண்ணி கார் எடுத்துகிட்டு ஒரு தம்பி வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஓட்டு போட்டவர் இருக்கார். நான் என்னோடய வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி 4:30 கிளம்பி 11:30 12:30க்கெலாம் வர வேண்டிய எனக்கு தெரிஞ்சவங்க ஆல்மோஸ்ட் 5:45க்கு தான் வந்து ஓட்டை வந்து போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மிஸ் பண்ண எல்லோரும் வந்த எல்லாருமே எங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போட வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறதா தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே இருப்பாங்க, டிஎம்கே ஓட்டு போடுறவங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க, நாம் தமிழர்னு இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. எந்த கட்சியுமே தான் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆப்வியஸ்லி டிவிக்கும் அப்படி தான் நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஸோ அதனால் அவங்களே அவங்களுடைய வாக்காளர்களை வந்து வர வேண்டாமல் தடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு தான் செயல்படணும். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளாக வந்து பேசக்கூடாது. அங்கேயும் ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸ் விஜய்க்கு போட வருவாங்க. அதே போல் மற்ற கட்சிக்கு பிடிச்சவங்க, மற்ற கட்சியுடைய ஆளுமை பிடிச்சவங்க அவங்களுக்கும் போட வந்திருப்பாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் பதிவாகிறதுனால மட்டுமே போட்ட எல்லா வாக்கும் டிவி கேக்கு தான், போடாத வாக்கும் டிவி கேக்குன்னு தான் நம்ம முடிவு பண்ண முடியாது. மே 4ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு.